ஹாய், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான பட்டாணி குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்காக ஒரு அரை கப் அளவு பட்டாணி எடுத்திருக்கேன். அதை ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அது குக்கருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க. 2 பல்லாரி, ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 10 தேங்காய் சில்லு இந்த மாதிரி எடுத்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, தேவையான அளவு தண்ணி, நம்ம வேக வச்சிருக்க பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க.